சோதனை இல்லாத ஆயுர்வேத மருந்துகள் தவறான கூறுகள் பற்றி உச்சநீதிமன்றம் விளக்கம். அலோபதி மருத்துவ முறையை கேவலப்படுத்தியதாகவும் ஆயுர்வேத மருந்துகள் குறித்து தவறான கூற்றுக்களை வெளியிட்டதாகவும் பதஞ்சலி நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதஞ்சலி ஆயுர்வேதத்திற்கு எதிராக இந்திய மருத்துவ சங்கம் தாக்கல் செய்த வழக்கில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை நிரூபிக்க ஆயுஷ் மருந்துகளின் கட்டுப்பாடு மற்றும் அவற்றின் விளம்பரம் ஆகியவை உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் வந்துள்ளன. அலோபதி மருத்துவ முறையை கேவலப்படுத்தியதாகவும் ஆயுர்வேத மருந்து குறித்து தவறான கூற்றுக்களை வெளியிட்டதாகவும் நிறுவனத்திற்கு எதிராக தொற்று நோய்க்கு மத்தியில் பதஞ்சலி நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபராதத்திற்கான தற்போதைய விதிகள் குறைவாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் மாநிலங்களுக்கு இடையே புகார்கள் மாற்றப்படவில்லை என்று குறிப்பிட்ட நீதிமன்றம், மக்கள் புகார்களை பதிவு செய்ய ஒரு போர்ட்டலை உருவாக்க மத்திய ஆயுஷ் அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டது. தொடர்ந்து புகார்களை பதிவு செய்வதற்கும் கண்காணிப்பதற்கும் மத்திய இணையதளத்தை உருவாக்குமாறு ஆயுஷ் அமைச்சகத்தில் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் புகார்களை பின்தொடர்வதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கும் மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான வழிகாட்டுதல் உள்ளது. ஆயுஷ் சிகிச்சை முறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் போது அலோபதி மருந்துகளைப் போல் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்கான சோதனைகள் தேவையில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் மற்றும் அதன் கீழ் உள்ள பல்வேறு விதிகள் புதிய அலோபதி மருந்துகள் அல்லது பொதுவான பாதிப்புகளுக்கு நடத்தப்பட வேண்டிய சமமான ஆய்வுகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கான சட்டங்கள் 1, 2 மற்றும் 3 சோதனைகளை வழங்குகிறது. இருப்பினும் பெரும்பாலான ஆயுஷ் மருந்துகள் சட்டத்தின்படி அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் அதிகாரப்பூர்வ நூல்களில் வழங்கப்பட பகுத்தறிவின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படலாம். பாம்பு விஷம், பாம்பு தலை, ஆர்ஜானிக் மற்றும் பாதரசம் போன்ற கன உலோகங்கள் மற்றும் கார்பன் சல்பேட் போன்ற கலவைகள் போன்ற சட்டத்தில் பட்டியலிட்டுள்ள சுமார் 60 குறிப்பிட்ட பொருட்களை பயன்படுத்தும் சூத்திரங்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட வேண்டும். இந்த உட்பொருட்களை கொண்ட மருந்துகள் மற்றும் புதிய அறிகுறிகளுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய மருந்துகளுக்கும் உரிமம் வழங்க சட்டத்தின்படி செயல்திறன் சான்று வழங்கப்பட வேண்டும். மேலும் புதிய அறிகுறிகளுக்கு மருந்துகளை பயன்படுத்தும் போது செயல்திறன் ஆதாரம் தேவைப்படும் விதியை நீர்த்து போக செய்யும் பிரச்சனைகளை நீதிமன்றம் குறிப்பாக எழுப்பியது. மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம், மருந்துகள் மற்றும் மாய மருந்து சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் அபராதத்திற்கான விதிகள் கூட மாநிலங்களால் பயன்படுத்தவில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் குஜராத் போன்ற மிக சில மாநிலங்களில் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. சுமார் 400 வழக்குகளில் மாநிலங்களில் தண்டனை நடவடிக்கை அல்லது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தவறான கோரிக்கைகளை முன்வைக்கும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கும் ஒரு வழியாக பெரும்பாலான மாநிலங்கள் உரிமங்களை ரத்து செய்யவோ அல்லது இடைநிறுத்தவோ இல்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெல்லி, ஒடிசா, ஜார்க்கண்ட், கோவா, மேற்கு வங்கம் போன்ற மிக சில மாநிலங்களில் இதை செய்துள்ளன. மேலும் விளம்பரதாரரை கண்டுபிடிக்க முடியாததால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளன. ஆயுஷ் மருந்துகளுக்கான விளம்பரங்கள் உற்பத்தியாளர் அல்லது கார்ப்பரேட் அலுவலகம் அமைந்துள்ள மாநில உரிமம் வழங்கும் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறும் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின் கீழ் 2018 விதியின் மூலம் இதை தடுக்கலாம். இது மட்டுமின்றி ஒரு தனிப்பட்ட அடையாள எண் வழங்கப்பட வேண்டும். இது பெரும்பாலான மாநிலங்கள் இன்னும் செய்யப்படவில்லை. உத்தரகாண்ட் அரசு எடுத்த புகார்கள் மற்றும் நடவடிக்கைகளின் நிலை உடனடியாக தெரியவில்லை. உத்தரகாண்ட் நாட்டில் உள்ள மருந்து உற்பத்தி மையங்களில் ஒன்றாகும். மேலும் மாநில அரசால் உற்பத்தி உரிமங்கள் இடைநிறுத்தப்பட்ட தயாரிப்புகளின் விளம்பரத்தின் அடிப்படையில் IMA வழக்கு தாக்கல் செய்தது.